चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3/12/1978. அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஆழமான விளைவுகள். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷ பயிற்சிக்கான நினைவை ஊட்டுகிறார். ஒரு நொடியில் இந்த சப்தமான உலகத்திலிருந்து விலகிச் சென்று சப்தத்திலிருந்து விலகிய உலகத்தில் வசிப்பவர்களாக ஆக முடியுமா? எவ்வளவு சப்தத்தில் வருவதற்கான பயிற்சி இருக்கிறதோ, கேட்பதற்கான பயிற்சி இருக்கிறதோ, சப்தத்தை தாரணை செய்வதற்கான பயிற்சி இருக்கிறதோ, அதே போன்று சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைவதற்கான பயிற்சி இருக்கிறதா? எப்படி சப்தம் மூலமாக ரமணிகரத்தை அனுபவம் செய்கிறீர்கள், சுகத்தை அனுபவம் செய்கிறீர்கள், அதே போலவே சப்தத்திலிருந்து விலகி அழியாத சுகஸ்வரூபம் ரமணிகரமான நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? அமைதியின் கூடவே மிகுந்த அமைதி மற்றும் அதிக ரமணிகரமான நிலையின் அனுபவம் இருக்கிறதா? நினைவின் பொத்தானை அழுத்தினீர்கள் மற்றும் அந்த நிலையில் நிலைத்து விட்டீர்கள். அந்த மாதிரி ஆன்மீக லிப்டின் கிஃப்ட் கிடைத்திருக்கிறதா? எப்பொழுதும் எவரடியாக இருக்கிறீர்களா? ஒரு நொடியின் சமிக்ஞை மூலம் ஒரே சீரான நிலையில் நிலைத்து விடுங்கள் என்றால் அந்த மாதிரி ஆன்மீக படை தயாராகி இருக்கிறதா? அல்லது நிலைத்திருப்பதிலேயே நேரம் சென்று விடுகிறதா? இப்பொழுது அந்த மாதிரி நேரம் வரப்போகிறது. அப்பொழுது இந்த மாதிரி சத்திய பயிற்சியின் எதிரில் அநேகரின் உண்மையற்ற பயிற்சி இயல்பாகவே வெளியாகும். உங்களுடைய பயிற்சி சரியில்லை என்று சொல்ல வேண்டியதாக இருக்காது. ஆனால் சரியான பயிற்சியின் சூழல் எண்ண அலைகள் மூலம் தானாகவே நிரூபணம் ஆகிவிடும். அந்த மாதிரியான குழு தயாராகி இருக்கிறதா? இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற்போல் அநேக விதமான மனிதர்கள் சோதிப்பதற்காக வருவார்கள். ஒரே குழுவான ரூபத்தில் நாங்கள் கூட்டாக அனைத்து பிராமணர்களும் ஒருவரின் நினைவில் ஒரே சீரான நிலையில் இழைத்திருப்பவர்கள் என்று சவால் விடுகிறீர்கள் என்பதால் பிராமண குழுவை சோதிப்பதற்காகவே வருவார்கள். தனி ஒருவரின் விஷயமோ ஒன்றும் பெரிதல்ல. ஆனால் நீங்கள் அனைவரும் உலகிற்கு நன்மை செய்பவர்கள், உலகை மாற்றம் செய்பவர்கள். உலகை நன்மை செய்யும் குழு உலகிற்கு தன்னுடைய உள் உணர்வு மற்றும் எண்ண அலைகள் மூலமாக மற்றும் தன்னுடைய நினைவு சொரூப சக்தியின் மூலமாக எப்படி சேவை செய்கிறார்கள் என்று அதை சோதிப்பதற்கும் அதிகமானவர்கள் வருவார்கள். இன்றைய அறிவியல் மூலமாக அமைதி சக்தியின் பெயர் நாலாபுறமும் பரவும். யோகா மூலமாக எந்த சக்திகள் எதுவரை பரவுகிறது, அதனுடைய சக்தி மற்றும் விளைவுகள் என்னவாகிறது என்ற இது அனைத்தும் வெளிப்படையாக தென்படும். அந்த மாதிரி குழு தயாராகி இருக்கிறதா? நேரத்திற்கு தகுந்தாற்போல் இப்பொழுது வீணான விஷயங்களை விட்டுவிட்டு சக்தி நிறைந்த சொரூபமானவர் ஆகுங்கள். அந்த மாதிரி உலக சேவாதாரி ஆகுங்கள். எவ்வளவு பெரிய காரியத்திற்காக நீங்கள் பொறுப்பாளராகி இருக்கிறீர்கள் என்றால் அதை நினைவு செய்யுங்கள். இவ்வளவு உயர்ந்த காரியத்தின் எதிரில் தனது முயற்சியின் உறுதியற்ற நிலையா அல்லது தனது பலகீனங்களா என்ன அனுபவமாகிறது? தன்னுடைய பலகீனங்களா? இவ்வளவு பெரிய காரியத்தின் எதிரில் எதை அனுபவம் செய்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறதா அல்லது தன் மேலேயே வெட்கம் வருகிறதா? சவால் மற்றும் நடைமுறை காரியம் சமமாக இருக்க வேண்டும்.
இல்லையென்றால் சவால் மற்றும் நடைமுறையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதினால் சேவாதாரிக்கு பதிலாக என்ன பட்டம் கிடைக்கும்? அந்த மாதிரி செய்யும் ஆத்மாக்கள் அநேக ஆத்மாக்களை வஞ்சிக்க வைப்பதற்கு காரணமானவர்கள் ஆகிவிடுகிறார்கள். புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமையுள்ள ஆத்மா ஆகிவிடுகிறது. இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஆழமான விளைவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். பாவத்தின் விளைவாக உயர்ந்த பாக்கியத்திலிருந்து உங்களையும் பிறரையும் வஞ்சித்து விடுகிறது. எண்ணம் மூலமாகவும் பாவம் ஏற்படுகிறது. எண்ணத்தின் பாவத்திற்கும் பிரத்யக்ஷ பலன் ஏற்படுகிறது. எண்ணங்களின் மூலமான தன்னுடைய பலகீனம் ஏதேனும் விகாரம் இருக்கிறது என்றால் அது பாவக்கணக்கில் தான் சேமிப்பாகும். ஆனால் மற்ற ஆத்மாக்களுக்காக எண்ணத்தில் கூட ஏதாவது விகாரத்தின் வசமான உள் உணர்வு இருக்கிறது என்றால் இதுவும் மகா பாவம் ஆகும். ஏதாவது மற்ற ஆத்மாக்களுக்காக கூறப்படும் வீணான வார்த்தைகளும் பாவக்கணக்கில் சேமிப்பு ஆகிறது. அதே போலவே காரியம், அதாவது உறவு மற்றும் நெருக்கும் தொடர்பு மூலமாக யார் மேலேயாவது சுப பாவனைக்கு பதிலாக வேறு ஏதாவது பாவனை இருக்கிறது என்றால் இதுவும் பாவக்கணக்கில் சேமிப்பு ஆகிறது. ஏனென்றால் இதுவும் துக்கம் கொடுப்பதாகும். சுப பாவனை புண்ணிய கணக்கை அதிகரிக்கிறது. வீணான பாவனை, வெறுப்பு நிறைந்த பாவனை மற்றும் பொறாமை உள்ள பாவனை பாவக்கணக்கை அதிகரிக்கிறது. எனவே தந்தையின் குழந்தை ஆனீர்கள், ஆஸ்திக்கு அதிகாரி ஆனீர்கள், அதாவது புண்ணிய ஆத்மா ஆனீர்கள் என்ற இந்த நிச்சயமும் போதையும் நல்லதுதான். ஆனால் போதையையும் பொறாமையையும் கலந்து விடாதீர்கள். தந்தையின் குழந்தையான பிறகு பிராப்தி எண்ணிலடங்காதது. ஆனால் புண்ணிய ஆத்மாவுடன் பாவத்தின் சுமையும் 100 மடங்கின் கணக்குப்படி இருக்கிறது. எனவே இந்த அளவு அலட்சியமானவராகவும் ஆகாதீர்கள். தந்தையை தெரிந்தீர்கள், மேலும் ஆஸ்தியை தெரிந்திருக்கிறீர்கள். பிரம்ம குமார் குமாரி என்று கூறினீர்கள். எனவே எப்பொழுதும் புண்ணியமே புண்ணியம்தான். பாவமோ அழிந்து விட்டது, மேலும் சம்பூர்ணமாகிவிட்டோம் என்று அப்படி நினைக்காதீர்கள். பிராமண வாழ்க்கையில் நியமங்களையும் கவனத்தில் வையுங்கள், மரியாதைகளையும் எதிரில் வையுங்கள். புண்ணியம் மற்றும் பாவம் இரண்டின் ஞானத்தையும் பத்தியில், அதாவது ஞானத்தை முதல்ல வையுங்கள். புண்ணிய ஆத்மா என்று கூறிக்கொண்டு எண்ணம் சொல் செயலால் ஏதாவது பாவம் செய்யவில்லையே என்று தன்னை சோதனை செய்யுங்கள். எந்த கணக்கும் சேமிப்பானது? என்னுடைய ஏதாவது விதமான நடத்தை மூலமாக தந்தை மற்றும் ஞானத்தின் பெயர் கெட்டுவிடவில்லையே. தந்தையிடமோ ஒவ்வொருவரின் கணக்கும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் தன் எதிரிலும் தெளிவாக வையுங்கள். இதுவோ நடக்கத்தான் செய்கிறது, இதுவோ அனைவரிலும் இருக்கிறது என்று தனக்குத்தானே சமாதானம், அதாவது ஏமாற்றம் கொடுக்காதீர்கள். அனைவரிலும் இருக்கட்டும், ஆனால் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி சுப விருப்பங்கள் வையுங்கள். அப்பொழுதுதான் உலக சேவாதாரி ஆக முடியும். குழுவின் ரூபத்தில் ஒற்றுமை, ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்விக்க முடியும். இதுவரையிலும் பாவ கணக்குதான் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எப்பொழுது முடிக்கப் போகிறீர்கள்? மற்ற ஆத்மாக்களையும் புண்ணிய ஆத்மா ஆக்குவதற்கு பொறுப்பாளர் எப்படி ஆவீர்கள்? எனவே அலட்சிய தன்மையில் பாவக்கணக்கை உருவாக்குவதை முடிவு கட்டுங்கள். எப்பொழுதும் புண்ணிய ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அஞ்ஞானி மனிதர்கள் தீயதை கேட்காதே, பார்க்காதே, நினைக்காதே என்ற இந்த ஸ்லோகனை கூறுகிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், வீணானதையும் கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள் மற்றும் நினைக்காதீர்கள். எப்பொழுதும் சுப பாவனையோடு நினையுங்கள். நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். வீணானதையும் நல்ல உணர்வோடு கேளுங்கள். எப்படி அறிவியல் சாதனம் தீய பொருட்களையும் மாற்றம் செய்கிறது, நல்லதாக்கி விடுகிறது, ரூபத்தை மாற்றி விடுகிறது என்றால் எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ள ஆத்மாக்கள் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களின் வார்த்தைகளின் உணர்வுகளை பரிவர்த்தனை செய்ய முடியாதா? எப்பொழுதும் உணர்வையும் உள்நோக்கத்தையும் உயர்ந்ததாக வைத்தீர்கள் என்றால் எப்பொழுதும் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். தன்னுடைய மாற்றம்தான் மற்றவர்களின் மாற்றமாகும். இதில் முதலில் நான் என்று அப்படி யோசியுங்கள். இந்த மாதிரி உடலில் இருந்து கொண்டே இறந்து
மறுபிறவி உடையவராக ஆவதில் மகிழ்ச்சி இருக்கிறது. இதைத்தான் மகாபலி என்று கூறுவது. பயப்படாதீர்கள், குஷியோடு இருங்கள். இந்த இறப்பதுதான் வாழ்வதாகும். இதுதான் உண்மையான உயிர்தானம் ஆகும். உங்களுடைய முதல் உறுதிமொழி எது? ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பது. அதாவது இறப்பது. பெயர்தான் இறப்பது, ஆனால் அனைத்தையும் அடைவது. இதை கடைபிடிப்பது கடினமாக இருக்கிறதா? சுலபம்தான். மாற்றம் செய்ய மட்டும் தெரிவதில்லை. உணர்வு மற்றும் உள்நோக்கத்தை மாற்றம் செய்ய தெரியவில்லை. ஆஹா நாடகம், ஆஹா நாடகம், ஆஹா என்று எப்பொழுது கூறினீர்கள் என்றால் இவை அனைத்தும் என்னவானது? ஒவ்வொரு விஷயமும் ஆஹா ஆஹா ஆனதுதான் இல்லையா? ஐயோ ஐயோ என்பதை முடித்து விடுங்கள். ஆஹா ஆஹா என்பது வந்துவிடும். ஆஹா தந்தை, ஆஹா நாடகம் மற்றும் ஆஹா என்னுடைய பங்கு. இதே நினைவில் இருந்தீர்கள் என்றால் உலகம் சபாஷ் சபாஷ் என்று கூறும். எப்பொழுது தந்தையின் துணையை மறந்து விடுகிறீர்களோ அப்பொழுது கடினம் அனுபவமாகிறது. தந்தையை துணைவனாக்கி கடினத்தை சுலபமாக ஆக்க முடியும். தனிமையாக ஆவதினால் சுமையை அனுபவம் செய்கிறீர்கள். எனவே அந்த மாதிரி துணைவனாக்கி கடினத்தை சடலமாக ஆக்குங்கள். நல்லது. எப்பொழுதும் சகயோகி தன்னுடைய மாற்றம் மூலமாக உலக மாற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடியில் புண்ணிய கணக்கை சேமிக்கக்கூடிய தன்னுடைய சக்தி மூலமாக உலகை சக்திசாலி ஆக்கக்கூடிய அந்த மாதிரி மகான் உயர்ந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாற்றிகளுடன் சந்திப்பு. முதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் மகா மந்திரம் நினைவிருக்கிறதா? மந்திரம் எவ்வளவு சுலபமானது! இதே மந்திரம் மூலமாக அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபட்டு சுகத்தின் கடல் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறீர்கள். ஏதாவது விதமான துக்கம் வந்தது என்றால் மந்திரத்தை எடுத்தீர்கள் மற்றும் துக்கம் சென்று விட்டது. இப்பொழுது துக்கத்தினாலே கூட வர முடியாது. கனவில் கூட கொஞ்சமாவது துக்கத்தின் அனுபவம் இருக்க வேண்டும். வேண்டாம். உடல் நோயுற்றதானாலும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னவானாலும் சரி, ஆனால் உள் மனதில் துக்க உணர்வுகள் வரக்கூடாது. உணர்வு கடந்து சென்று விட வேண்டும். கடலில் எப்பொழுதாவது குளித்திருக்கிறீர்களா? அலை வருகிறது என்றால் அதை உயரே தாண்டி கடந்து செல்வார்கள். ஒருவேளை முறை தெரியும் என்றால் கடலில் குளிப்பதின் சுகத்தை எடுப்பார்கள். இல்லையென்றால் மூழ்கி விடுவார்கள். அப்படி அலைகளில் நீந்த தெரியுமா அல்லது மூழ்கி விடுகிறீர்களா? கடலின் குழந்தைகள் மூழ்கவோ முடியாது. அலையை கடந்து செல்லுங்கள். விளையாட்டு விளையாடுவது மாதிரி துக்கமான நாட்கள் முடிவடைந்து விட்டது. இரண்டாவது சொல்றாங்க, வெற்றி அடைக என்ற வரதானம் மூலம் மாயாவிற்கு விடை கொடுப்பது. பாப்தாதா மூலமாக எப்பொழுதும் வெற்றி அடைக என்ற வரதானம் கிடைத்திருக்கிறதா? எப்பொழுது ஆன்மீக பிறவி எடுத்திருக்கிறீர்கள் என்றால் பரிசாக மற்றும் ஜென்மத்தின் வரதானமாக தந்தை வெற்றி அடைக என்பதை கொடுத்திருக்கிறார். எப்பொழுது இந்த வரதானம் நினைவிருக்கிறது என்றால் மாயா விடைபெற்று சென்று விடுகிறது. மாயா மயங்கி விடுகிறது. எதிர்க்க முடியாது. எப்படி சிங்கத்தின் எதிரில் வெள்ளாடு என்ன செய்கிறது? பார்த்த உடனேயே மயங்கி விடுகிறது இல்லையா? எனவே எப்பொழுது இந்த வரதானம் நினைவில் இருக்கிறது என்றால் மாயா எதிர்க்க முடியாது. மாயாவின் ராஜ்யமோ இப்பொழுது முடிவடைய போகிறது. எப்பொழுது யாராவது வலுக்கட்டாயமாக முன்னே வைக்கப்படுகிறது. அதேபோல் கொஞ்சம் மூச்சு இருந்தாலும் மாயா தன்னுடைய பிடிவாதத்தை காண்பிக்கிறது. மாயா சக்தி நிறைந்தது அல்ல. மேலும் நீங்கள் அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள். மாஸ்டர் சர்வ சக்திவானின் எதிரில் சக்தி இல்லாத மாயா என்ன செய்ய முடியும்? எப்படி இவை அனைத்தும் இறந்து கிடக்கின்றன என்று சென்ற கல்பத்திலும் கூறினோம். அதே போலவே இந்த மாயாவும் இறந்திருக்கிறது, உயிரோடு இல்லை. நாம் நிமித்த மாத்திரம் வெற்றி அடைபவராக ஆக வேண்டும். வெற்றி அடைபவர் என்ற போதை மூலம்
அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்ட நிலை. எப்பொழுது தன்னை ஆன்மீக ஆயுதம் தரித்த சக்தி சேனை அல்லது பாண்டவ சேனை என்று நினைக்கிறீர்களா? அப்படி சேனைக்கு மற்றும் போர் வீரர்களுக்கு எப்பொழுதும் என்ன நினைவிருக்கிறது? வெற்றி. அப்படியானால் எப்பொழுதும் வெற்றி கொடி என் நெற்றியில் பறந்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுதும் வெற்றி கொடியை பறக்க விடக்கூடிய வெற்றி ரத்தினங்கள் தான் இல்லையா? அப்படி வெற்றி ரத்தினங்களின் நினைவு சின்னமாக தந்தையின் கழுத்தின் மாலையாக இன்று வரை பூஜை செய்யப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் நான் கழுத்தின் மாலை ஆவேன் என்ற இந்த போதை இருக்கவே வேண்டும். வெற்றியின் அடையாளம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்து இருப்பது, எந்தவிதமான கவர்ச்சியில் இருந்தும் விடுபட்டவராக இருப்பது. என்னவானாலும் சரி, ஆனால் தந்தை மாதிரி கவரும் சொரூபம் உடையவர் யாராவது இருக்கிறாரா என்ன? அப்படியானால் அனைவரையும் விட அழகானவர் யார்? சிவபாபா தான் இல்லையா? எனவே எப்பொழுதும் தந்தையின் நினைவிருக்கட்டும். அதே கவர்ச்சியில் கவரப்பட்டவராக இருங்கள். பின்பு எந்த கவர்ச்சியும் உங்களை கவர முடியாது. ஒருவேளை யாராவது உங்களுக்கு தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்க வந்தால் பெற்றுக்கொள்வீர்களா? மாட்டோம். ஏன்? ஏனென்றால் இன்றைய ஜனாதிபதியின் நாற்காலி கூட முட்களான நாற்காலி ஆகும். கிரீடம் சிம்மாசனத்தை விட்டுவிட்டு முட்கள் நிறைந்த நாற்காலியை யார் பெறுவார் என்று இருக்கிறது. நாளை இல்லை. நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அது யாருக்கும் கிடைக்க முடியாது என்ற இந்த போதையிலேயே எப்பொழுதும். இப்பொழுது இந்த ஜனாதிபதி விரும்பினார் என்றால் சொர்க்கத்தில் வர முடியுமா? இதுவரை தந்தையின் குழந்தை ஆகவில்லையோ அதுவரை சொர்க்கத்தில் வர முடியாது. இங்கேயே இருந்து விடுவார்கள். நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம். அந்த மாதிரி போதை மற்றும் குஷி இருக்கட்டும். நான் உலகத்தின் தலைவனின் குழந்தையாவேன். பாக்கியத்தின் சுமங்கல்யம் பிராப்தியாகி இருக்கிறது என்றால் எப்பொழுதும் சுமங்கலியாகி விட்டீர்கள் இல்லையா? 4வது, போகும் போதும் வரும்போதும் சைதன்ய கவரக்கூடிய செய்தி பலகை, போர்டு, அதாவது குஷி நிறைந்த முகம். யார் பாக்கியசாலியாக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் அளவில்லா குஷியில் இருப்பார். யார் பார்த்தாலும் குஷியின் பொக்கிஷத்தை பார்த்து பொக்கிஷத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவராக ஆகிவிட வேண்டும். அப்படியே பார்த்தாலும் ஏதாவது விலை மதிக்க முடியாத பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் விரும்பாவிட்டாலும் அனைவரும் கவர்ந்திழுக்கப்படுவார்கள். அப்படி யாரிடம் குஷியின் பொக்கிஷம் இருக்கிறதோ அவர் பின்னால் அனைவருமே இயல்பாகவே கவரப்படுவார்கள். குஷி நிறைந்த முகம் போகும் போதும் வரும்போதும் கவர்ந்திழுக்கக்கூடிய சைதன்ய செய்தி பலகை ஆகும். அவர் எங்கு சென்றாலும் தந்தையின் அறிமுகம் கொடுப்பார். குஷியான முகத்தை பார்த்தார்கள் என்றால் அவ்வாறு ஆகக்கூடியவர்களின் நினைவு அவசியம் வரும். எப்பொழுது ஒரு பலகை இத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுக்கிறது என்றால் சைதன்ய பலகையாகிய நீங்கள் எத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள்? இவ்வளவு கவரக்கூடிய பலகை தயாராகிவிட்டது என்றால் இன்னும் இடத்தை, சென்டரை பெரியதாக ஆக்க வேண்டியதாக இருக்கும். 5வது, பாப்தாதா வழங்கும் அனைத்தையும் விட உயர்ந்த அலங்காரம் திருப்தி மணி. திருப்தி மணிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் உயர்ந்த அலங்காரமாகும். யார் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறாரோ அவரையே திருப்தி மணி என்று கூறுவது. எப்பொழுதும் திருப்தியின் பொலிவு நெற்றியிலிருந்து ஜொலித்துக் கொண்டிருக்கட்டும். அந்த மாதிரியே காட்சி கொடுப்பவராக ஆக முடியும். தன்னை அந்த மாதிரி உயர்ந்த அலங்கரிக்கப்பட்டவர் என்று புரிந்து எப்பொழுதும் குஷி நிறைந்தவராக இருக்கிறீர்களா? அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் முழு கல்பத்திலும் யாருக்கும் இருக்க முடியாது. அதிர்ஷ்டம் நிறைந்தவரோ எப்பொழுதும் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார். பாப்தாதாவிற்கு எவ்வளவு குஷி ஏற்படுகிறதோ அதைவிட அதிகமாக குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு புகலிடம் கிடைத்து விட்டது அல்லது தாகத்தில் இருப்பவர்களின் தாகம் தீர்ந்து விட்டது என்றால் அவர் குஷியில் ஆடுவார் இல்லையா? யாராவது சோர்வுற்றவர் உங்களை பார்த்தார் என்றால் அவரும் குஷி அடைந்து விட வேண்டும். அவருடைய சோர்வும் அகன்று விட வேண்டும். அந்த மாதிரி குஷியில் இருங்கள். விசேஷ ஆத்மாக்களின் விசேஷ காரியம் ஒவ்வொரு காரியத்தின் மீதும் கவனம் வைப்பது. என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள். அந்த மாதிரி கவனத்தை ஒவ்வொரு காரியத்தின் மீதும் வைப்பது. இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் கடமையாகும்.
உங்களுடையது அந்த மாதிரி இருக்க வேண்டும். அதை பார்த்து அனைவரும் இன்னும் ஒரு முறை என்று கூற வேண்டும். எப்படி நாடகம், சினிமாவில் முக்கியமான நடிகர் இருக்கிறார், அவரை கதாநாயகனாக நடிகர் என்று கூறுகிறார்கள். அவருக்கு தன்மேல் எவ்வளவு கவனம் இருக்கிறது. ஒவ்வொரு அடியையும் யோசித்து புரிந்து எடுத்து வைப்பார். ஏனென்றால் அனைவரின் பார்வையும் கதாநாயகன் மேல் இருக்கும். எனவே அந்த அளவு கவனம் வைத்து நடந்து கொள்ளுங்கள். வரதானம்: யோக பலத்தின் மூலமாக மாயாவின் சக்தி மேல் வெற்றி அடையக்கூடிய எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுக. ஞான பலம் மற்றும் யோக பலம் அனைத்தையும் விட உயர்ந்த பலம் ஆகும். எப்படி அறிவியலின் பலம் இருள் மேல் வெற்றியை அடைய செய்து வெளிச்சம் ஆக்கி விடுகிறது, அதேபோல் யோக பலம் நிரந்தரமாக மாயா மேல் வெற்றியை அடைந்து வெற்றியாளர் ஆக்கி விடுகிறது. யோக பலம் அந்த அளவு உயர்ந்த பலமாகும். அதன் எதிரில் மாயாவின் சக்தி ஒன்றுமே இல்லை. யோக பலம் உள்ள ஆத்மாக்கள் கனவில் கூட மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது. கனவில் கூட எந்த பலகீனமும் வர முடியாது. அந்த மாதிரி வெற்றியின் திலகம் உங்கள் நெற்றியில் இடப்பட்டிருக்கிறது. ஸ்லோகன்: நம்பர் 1 வர வேண்டும் என்றால் வீணானதை பயனுள்ளதாக மாற்றம் செய்து விடுங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.